ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது திதி கொடுப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக சில ஆலயங்களிலே மகாவிஷ்ணு சிரார்த்த சம்ரட்சண மூர்த்தியாக எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுக்குன்றம் செல்லும் சாலையில் நென்மேனி என்ற திருச்சேத்திரத்திலே மகாவிஷ்ணு லட்சுமி நாராயண பெருமாளாக சிரார்த்த சம்ரட்சண மூர்த்தியாக எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். இந்த நென்மேனி திருச்சேத்திரத்திற்கு பிண்டம் வைத்த நல்லூர் என்ற பெயரும் உண்டு. ஆற்காடு நவாபின் திவானாக இருந்தவர் நாராயணன் என்ற விஷ்ணு பக்தர். கிராமங்களிலிருந்து வரக்கூடிய நிதியை பெற்று அந்த நிதியை ஆற்காடு நவாபின் கஜானாவில் செலுத்துவது அவரது வேலையாக இருந்தது. அவ்வாறு வரக்கூடிய நிதியை ஆற்காடு நவாபின் கஜானாவில் செலுத்தாமல் இவர் பெருமாள் ஆலயங்களை செப்பனிட சீர்படுத்த செலவு செய்கின்றார். தனக்கு வரவேண்டிய நிதி தடைப்பட்டது என்பதை உணர்ந்த ஆற்காடு நவாப் அந்த நாராயணன் என்ற திவானை பிடித்து யானையின் கால்களிலே இடற வைத்து கொள்ளுங்கள் என்று ஆணையிடுகின்றார். இதனை அறிந்த நாராயணன் திரு எந்தை என்று போற்றக்கூடிய மாமல்லபுரத்திற்கு அருகே உள்ள திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்துக்கு தனது மனைவியுடன் சென்று அங்கே உள்ள திருக்குளத்தில் விழுந்து உயிரை விட்டுவிட எத்தனிக்கின்றார். அந்த நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை பார்த்து சேவித்து வைணவ சம்பிரதாயப்படி இறந்தவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்கு எங்களுக்கு குழந்தைகள் இல்லையே என்ற மனக்குறையோடு கவலையோடு நாங்கள் இறக்கின்றோம், பெருமாளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி தனது மனைவியுடன் அங்கே உள்ள திருக்குளத்திலே விழுந்து உயிரை விட்டு விடுகின்றார். நாராயணனும் அவரது மனைவியும் அப்போது வானத்திலே ஓர் அசரீரி தோன்றுகின்றது. நானே உங்களுக்கு மகனாக இருந்து திதி கொடுக்கின்றேன் என்ற அசரீரி ஒலித்தது. அதன்படியே பெருமாள் இங்கு வந்து யக்க நாராயணன் என்ற அந்த விஷ்ணு பக்தருக்கும் அவரது மனைவிக்கும் தானே முன்னின்று திதி கொடுக்கின்றார். அதன்படியே இந்த நென்மேனி ஆலயத்திற்கு திதி கொடுக்க மறந்தவர்கள் அல்லது திதி கொடுப்பதை என்னவென்று தெரியாமல் இருந்தவர்கள், அகால மரணமடைந்தவர்களின் வாரிசுகள் பகல் 11 மணிக்குள் வந்து 12 மணிலிருந்து 1 மணிக்குள் பித்ரு வேலை பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே பெருமாளுக்கு எல், மஞ்சள், தர்ப்பைப்புல், கையில் அணியக்கூடிய பவித்திரம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பித்து தங்களது இறந்து போன முன்னோர்களுக்கு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு கோயிலின் பட்டர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள விஷ்ணு பாதம் என்று சொல்லக்கூடிய இடத்தை வழிகாட்ட அந்த இடத்திலே மறுபடியும் பெருமாளை மனமுருக வேண்டிக் கொண்டு தங்களது முன்னோர்களுக்காக சங்கல்பம் செய்து கொண்டால் பெருமாளை அந்த கிரியைகளை ஆராதனம் ஏற்று விரதம் இருந்து இறந்து போன முன்னோர்களுக்கு தானே முன்னின்று திதியை கொடுக்கின்றார். இந்த ஆலயம் செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுக்குன்றம் செல்லும் சாலையிலே நென்மேனி என்ற கிராமத்திலே லட்சுமி நாராயணன் என்ற பெயரோடு சிரார்த்த சம்ரட்சண மூர்த்தியாக எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். சிரார்த்த சம்ரட்சண பெருமாள் என்னும் நாமம் கொண்ட லட்சுமி நாராயண பெருமாள் இந்த திருச்சேத்திரத்திற்கு பிண்டம் வைத்த நல்லூர் என்ற பெயரும் உண்டு. ஓம் நமச்சிவாய.